அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வருகின்ற 12ஆம் தேதி புதன்கிழமை ஆடி அமாவாசை திதி, தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை. அந்த நாளில் நம்ம வீட்டுக்கு முன்னோர்கள் எழுந்தருளி நம்ம செய்கின்ற தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு வீட்டில் உள்ளவர்களுக்கு அருள் புரிவார்கள் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. மற்ற எல்லா அமாவாசையும் தவற விட்டாலும் சரி, இந்த ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகள்லையும் முன்னோர் வழிபாடு செய்கிறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் சிறப்பும்பாங்க. அந்த வகையில் இந்த 12ஆம் தேதி ஆடி அமாவாசை வருது. தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துவோம். அவங்க குலதெய்வ ஆலயத்திற்கு போகிறதா இருக்கட்டும், முன்னோர் வழிபாடு செய்வதாக இருக்கட்டும், அனைவரும் அதை செய்து பலனடையட்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. மறக்காம உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அந்த திதி பார்த்திங்க அப்படின்னா சர்வ அமாவாசையாக வருது. 2 நாளில் பிரிஞ்செல்லாம் வரல, ஒரே நாளில் அந்த அமைப்பில் வருது. ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 12ஆம் தேதி காலையில், அதாவது நம்ம இரவு 12 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய 2:10க்கு அந்த திதி ஆரம்பிக்குது. அதே போல் நம்ம 12ஆம் தேதி பின்னரவு 12:16 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிமிஷத்துக்கு அந்த திதியானது நிறைவு பெறுகிறது. அப்போ இது சர்வ அமாவாசைன்னு பேர். ரொம்ப சிறப்பானது. இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கான நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் ஒரு 12:30 வரலும் திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறங்கு பொழுதில் செய்வதை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ப்பணம் கொடுக்குற பழக்கம் இல்லை அப்படின்னா என்ன செய்கிறதுனா, வீட்டில் படையல் போட்டு சுவாமி கும்பிடலாம். அதில் எந்த தவறும் இல்லை. நம்மளுக்கு அதுதான் பழக்க வழக்கம் அப்படிங்கும் போது அதை கடைபிடித்து செய்யலாம். குறைந்தபட்சம் காகத்திற்கு அன்னமிடுவது, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி தருவது, இந்த ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அளிப்பது, இது போன்ற சேவைகளை அந்த நாளில் செய்கிறது அப்படிங்கிறது கூடுதல் பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம வீட்டில் என்ன கஷ்டம்னே தெரியாமல் நம்ம அதில் உழண்டுகிட்டு இருப்போம். நிறைய தொழிலில் தடை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், திருமண தடை இருக்கும், குழந்தை பேர் தள்ளி போயிட்டுருக்கும். இதுக்கெல்லாம் வேறு வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் குலதெய்வத்தினுடைய பூரணமான அருளும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இல்லை என்றால் இந்த தடைகள் எல்லாம் உண்டாகும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. அதன் காரணமாக இதுவரையிலும் நீங்கள் முன்னோர்களை வழிபடவில்லை என்றாலும் இந்த ஆடி அமாவாசையிலாவது குறைந்தபட்சம் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுங்கள். அருகாமையில் உங்கள் குலதெய்வ ஆலயம் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் நேராக போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால தான் ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடியே நம்ம பதிவை கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நேராக போய், ஆடி மாதம் வேறு, ரொம்ப சிறப்பு. மாவிளக்கு போட்டு எடுத்துகிட்டு போங்க. தேங்காய் பழம் உடைக்கிற பழக்கம் இருந்ததுன்னா உடைச்சி மனதார குலதெய்வத்திடம் வழிபாடு செய்யுங்கள். விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. நம்ம முன்னோர்களையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்குது அப்படிங்கும் போதே இந்த மாதிரி தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு செய்யுங்கள். அதே போல் ஆலயத்திற்கு போனாலும் சரி, தர்ப்பணம் கொடுத்த பிறகும் சரி, கண்டிப்பாக உண்மையாகவே முடியாதவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒரு படி மேலே கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில்லை நண்பர்களே. மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.